அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. திருக்குறளில் ஒரு பார்வை, குறளும் பொருளும். 34வது அதிகாரம், நிலையாமை. அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். மனித வாழ்வின் நிலையற்ற தன்மை. ஆம், ஒவ்வொரு பருவநிலையும் மாறுகின்றது மற்றும் சீதோஷ்ண நிலை மாறுகின்றது. இயற்கை மாறி மாறி காலத்திற்கேற்ப இயங்கிக் கொண்டிருக்கும். நிலையாமை, அனைத்தும் நிலையாமையே என்பதை வலியுறுத்தி நிலையாமை என்ற அதிகாரத்தில் குறளும் பொருளும் நமக்கு அளித்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாத பொருள்களை நிலையுள்ளவனாக நினைக்கின்ற அற்ப புத்திதான் இழிவு உண்டாக்குவது. நிலையற்றவை நிலையில்லாதவை என்பதை பகுத்தறிந்து கற்க வேண்டும். கூத்தாட்டு அவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. செல்வம் நிலையற்றது. ஒருவனுக்கு செல்வம் வந்து சேர்வது பல இடங்களிலிருந்து ஒவ்வொருவராக வந்து ஓர் இடத்தில் கூத்தாட்டம் பார்க்க பெருங்கூட்டம் கூடுவது போன்றது. அந்த செல்வம் தொலைந்து போவதும் அந்த கூட்டம் கலைந்து போவதைப் போல் வெகு விரைவில் இல்லாது போகும். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப்ப ஆங்கே செயல். பொருட்செல்வம் ஓரிடத்திலும் நிலைத்திருக்க முடியாத இயல்புடையது. அது கிடைத்த போதே நிலைத்திருக்கக்கூடிய புண்ணியங்களுக்கு செலவு செய்திட வேண்டும். நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வாய் பெறின். செல்வம் மட்டுமன்று இளமையும் நிலையற்றது. நாள் என்பது ஒன்றைப் போலவே அடுத்தடுத்து பல நாள்களாக வந்து சிறுக சிறுக உயிரை அறுத்து விடுகிற ரம்பம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆம் குழந்தைகளே, இப்பொழுது குழந்தை பருவம், அடுத்தது நடுநிலை பருவம், அடுத்தது கல்லூரி பருவம், அடுத்து மகளிர் பருவம், இது போன்ற அடுத்து முதியோர் பருவம், இது போன்ற மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இது அனைத்திலும் எதுவுமே நிலையான தன்மையை உடையது அல்ல இந்த உலகத்தில். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அப்படி இளமை ஒழிந்து உயிர் போய்விடுவதற்கு முன் பேச்சு வராதபடி நாக்கு குழறி மேல் மூச்சு வருவதற்கு முன்னால் புண்ணியங்களை செய்த முந்திக் கொள்ள வேண்டும். மிகவும் அருமையான குறள் இது. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அந்த நல்வினையை நாம் பருவ காலங்களிலேயே முதியோர் நிலையில் முடியாத நிலை வரும்போது நம் கையில் செல்வம் இருந்தும் நல்ல ஒரு காரியத்திற்கு நல்வினைக்கு செய்ய முடியாமல் கூட போகலாம் சூழ்நிலை காரணமாக. ஆகையால் பருவ காலத்திலேயே இருக்கின்ற செல்வம் ஒரு பகுதி, ஒரு கால் பகுதியாவது நாம் நல்வினை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். நல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஏனென்றால் நேற்றிருந்தவன் இன்றைக்கில்லை என்று சொல்ல வேண்டிய பெரிய உண்மை உள்ளது இவ்வுலக வாழ்வு. ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதூப கோடியும் அல்ல பல. அப்படி இருக்கையில் ஒரு நாள் முழுதும் கூட உயிரோடு இருப்பது நிச்சயமில்லாத மனிதன் என்கிற எண்ணங்களோ 1 கோடி 2 கோடி அல்ல பல கோடி. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உயிர் இருப்பது எதைப்போல் என்றால் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் ஒரு முட்டையின் ஓட்டுக்கும் அதிலிருந்து பறந்து போய்விடுகிற பட்சிக்கும் உள்ள சம்பந்தம்தான். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உடல் அழிந்தாலும் உயிர் அழிவதில்லை.
அதனால் மரணம் என்பது உயிருக்கு உறங்குவதை போன்றது. அந்த உயிர் வேறொரு உடலில் பிறப்பது உறங்கி விழிப்பது போன்றது. உடல் அழிந்தாலும் உயிர் அழிவதில்லை. மரணம் என்பது உயிருக்கு உறங்குவதை போன்றது. அந்த உயிர் வேறொரு உடலில் பிறப்பது உறங்கி விழிப்பது போன்றது. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. இப்படி அந்த உயிர் ஓர் உடலில் நிலைத்திருக்காமல் வெவ்வேறு உடல்களில் புகுந்து 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 ஓடிவிடுவதை பார்த்தால் இப்படித்தான் தோன்றுகிறது. ஒவ்வொரு உடம்பிலும் சிறிது காலம் ஒன்று குடியிருந்து விட்டு ஓடிப்போகிற உயிர் தனக்கு நிலையாக தங்கி இருக்க தகுந்த ஒரு வீட்டை தேடிக்கொண்டு அலைகிறதோ. இவ்வாறாக நிலையாமை பற்றி தெய்வ புலவர் திருவள்ளுவர் அதிகாரம் 34 மிகவும் அருமையாக நமக்கு பொருள் கூறியுள்ளார். குழந்தைகளே, திருக்குறளை உதாரணமாக வைத்து இந்த குழந்தைகள் தின சிறப்பு நாளில் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு இந்த குறிக்கோளை நிறைவேற்றியே தீருவேன் என்று மனதில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த குழந்தைகள் தின நன்னாளில் அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை பாராயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து குழந்தைகளும் முழுமையாக திருக்குறளை பொருளை உணர்ந்து வாழ்நாளில் அதன்படி நடந்து வாழ்க்கை நடத்துவோமேயானால் துன்பத்திலிருந்து விடுபட்டு வீடு பெற்றை அடைய அற்புதமான ஒரு அமைப்பு தொகுப்பு இந்த திருக்குறள். அனைத்து குழந்தைகளையும் படித்து வாழ்வில் மேலோங்கி வாழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் அனைத்தும் 5 வயது குழந்தை முதல் 60 வயது பெரியோர் வரை ஆர்வமுடையவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்து கொண்டு வருகின்றோம். எங்கள் தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து கற்று பயிற்சி எடுத்துக்கொண்டு கற்று பலன் பெற்று வளமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். எங்கள் தொடர்பு எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றோம். எங்கள் சேனலை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.